கல்வியாண்டின் தொடக்கத்தில் இருக்கிறோம். நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு உயர்கல்விகளை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தந்தை பெரியாரின் உழைப்பை குறித்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன சில வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இன்றைய நவீன உலகில் சாலைகளில் நறுவீசான ஆடைகளுடனும் முகம் நிறைய களிப்புடனும் உற்சாகமாக நடந்து செல்லும் ஒவ்வொரு தமிழனின் தமிழச்சியின் களிப்புறும் முகங்களுக்கு பின்னால் அந்த சாமானியரது வியர்வை நீரம் பணிந்து கிடப்பதை தமிழ் வானும் மண்ணும் அறியும். இதோ இந்த தருணத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் பெரியார் உங்களை தொட்டு கொண்டிருப்பதை சற்றே யோசித்தால் உங்களால் உணர முடியும். ஏனென்றால் பெரியார் சரித்திரத்தில் ஒரு தொடர் நிகழ்வு, ஒரு தொடர் செயல், அதில் முற்றுப்புள்ளிக்கே இடமில்லை. ஆமாம் நண்பர்களே, பெரியார் நம்மை இப்போதும் தொட்டு கொண்டிருக்கிறார். பெரியார் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். அது தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக. பெரியார் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். அது புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக. பெரியார் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். அது முதல் தலைமுறை பட்டதாரி திட்டத்தின் மூலமாக. பெரியார் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். இலவச கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக. பெரியார் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தின் இலவச உயர்கல்வி திட்டத்தின் மூலமாக. பெரியார் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். கல்லூரி கனவு 2024 திட்டத்தின் மூலமாக. பெரியார் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு திட்டத்தின் மூலமாக. பெரியார் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். விடியல் பயணத்தின் மூலமாக. திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக பெரியார் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். 200 ஆண்டுகள் ஏற்பட வேண்டிய சமூக மாற்றத்தை 20 ஆண்டுகளில் மாற்றி காட்டியவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா.